சற்றுமுன் வெளியான தகவல். இனி வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள். தாயும் மாணவர் திட்டத்தில் ரேஷன் கடைக்கே போக வேண்டாம். இனி ரேஷன் பொருட்கள் அனைத்தும் உங்கள் வீடு தேடி வரும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் இனி வீடு தேடி வரும் என்று சொல்லப்படுகிறது. வயதானவர்களுக்கு பிரச்சனையே இல்லை என்று தமிழக முதல்வரின் தாயுமானவர் திட்டமானது வருகிறது. அதாவது வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு அவர்களுடைய வீட்டுக்கே சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் தாயும் மாணவர் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இதற்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் பல்வேறு சேவைகளை மக்களின் வீடு தேடி சென்றடைய செய்யும். தமிழ்நாடு அரசின் எண்ணத்தின் அடுத்த கட்டமாக மாநிலத்தில் உள்ள வயது முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் வீடுகளுக்கே சென்று சர்க்கரை, அரிசி உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயும் மாணவர் திட்டமானது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகிற ஆகஸ்ட் 12ஆம் தேதி சென்னையில் தொடங்கி வைக்கிறார். இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். சரி, இந்த வீடு தேடி வரும் பொருட்கள் பொறுத்தவரை யாரு டெலிவரி பண்ணுவாங்க, அதை எப்படி வாங்குவது என்று இங்கே பார்ப்போம். அதாவது மக்கள் நலன் சார்ந்த இந்த திட்டமானது சிறப்பு கவனம் தேவைப்படும் பிரிவினரின் வாழ்வை மேம்படுத்துவதுடன் உணவு பாதுகாப்பையும் உறுதி செய்யும் என்று தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. இத்திட்டத்தின் வாயிலாக 34,809 ரேஷன் கடைகளை சேர்ந்த 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களை கொண்ட 15,81,364 குடும்ப அட்டைகளில் உள்ள 20,42,657 பயனாளர்கள் பயன்பெறுவார்கள். இதற்கு 91,969 குடும்ப அட்டைகளில் உள்ள 1,27,797 மாற்றுத்திறனாளிகளும் என மொத்தமாக 16,73,333 குடும்ப அட்டைகளில் உள்ள 21,70,454 பயனாளர்களுக்கு அவர்களுடைய வீடுகளுக்கே ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. சரி, அடுத்ததாக எந்த நாளில் கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? அதாவது ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்படவிருக்கிறது. இதற்கு இந்த திட்டத்தில் பயன்பெற தகுதியுள்ள குடும்ப அட்டைகள் மற்றும் பயனாளர்களின் விவரம் உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை இடமிருந்து பெறப்பட்டு இதற்காக தள அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அடுத்ததாக தேடி வரும் ரேஷன் ஊழியர்கள். அதாவது ஊழியர்களே உங்கள் வீட்டில் வந்து ரேஷன் பொருட்களை கொடுப்பார்கள். அதாவது மின்னணு எடைத்தராசு, இ-போஸ் இயந்திரம் உள்ளிட்ட உபகரணங்களுடன் மூடிய வாகனங்களில் குடிமை பொருட்களை பாதுகாப்பாக தகுதியுள்ள பயனாளர்களின் வீட்டுக்கே சென்று ரேஷன் கடை விற்பனையாளர்கள் விநியோகிக்கப்படுவார்கள் என்று தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. மற்றும் இதற்கு அரசுக்கு எவ்வளவு செலவாகும் என்று உங்களுக்கு தெரியுமா? அதாவது 70 வயதுக்கு மேல் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கே சென்று இந்த குடிமை பொருட்கள் வழங்குவதால் அரசுக்கு மொத்தம் 30.16 கோடி செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் மக்கள் நலன் சார்ந்த இத்திட்டமானது
நலிவுற்ற பிரிவினரின் வாழ்வாதாரத்தை சிறப்பு செய்வதுடன் அவர்கள் உணவு பாதுகாப்பையும் உறுதி செய்யும் என்று தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. அடுத்ததாக, இது எப்பொழுது தமிழ்நாடு முழுவதும் தொடங்கப்படும் என்று உங்களுக்கு தெரியுமா? அதாவது, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆகஸ்ட் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று இத்திட்டத்தை சென்னையில் தொடங்கி வைக்கிறார். அதே சமயம் மாவட்டங்களில் அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு இதற்காக இந்த திட்டத்தை தொடங்கி வைப்பார்கள் என்று தமிழக கூட்டுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஆகையால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றனர். அது மட்டுமில்லாமல் பள்ளி மாணவர்களுக்கு வங்கி கணக்கில் உதவித்தொகையானது கட்டாயமாகும் ஆதார் அப்டேட். அதாவது, தமிழ்நாட்டில் பயிலும் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் ஆதார் அப்டேட் கட்டாயமாகும் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் பயோமெட்ரிக் புதுப்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு பயோமெட்ரிக் அப்டேட்டை செய்ய பள்ளி கல்வித்துறை அஞ்சல் துறைக்கு அனுமதி அளித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதனால் அனைத்து மாணவர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை முறையாக வங்கி கணக்கில் செலுத்தும் வகையில் இந்த நடைமுறையானது மேற்கொள்ளப்படுகிறது. இது ஆகஸ்ட் மாதம் முதல் பணிகள் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் தமிழ்நாட்டில் பயிலும் பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு வகையான உதவித்தொகையானது வழங்கப்படுகிறது. குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு புதுமைப்பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதுவன் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களின் மூலம் மாதம் ரூபாய் 1000 ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இவற்றை உதவித்தொகை திட்டங்களில் மூலம் பல்வேறு வகையான உதவித்தொகைகள் பள்ளி மாணவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் வழங்கப்பட்டு வருகிறது. ஆகையால் இந்த பள்ளி மாணவர்களுக்கு அரசின் மூலம் வழங்கப்படும் உதவித்தொகைகள் சரியான நேரத்தில் முறையாக சென்றடையும் வகையில் நேரடியாக பயனாளர் பரிமாற்ற முறை மூலம் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. இது 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு செலுத்தப்படும் உதவித்தொகைகளுக்கு இந்த நடைமுறை பின்பற்றப்படுகிறது. ஆகையால் இந்த வகையான வங்கி கணக்கு திறக்க ஆதார் அவசியமாக உள்ளது. மேலும் மாணவர்களின் ஆதார் அந்த நேரத்துக்கான பயோமெட்ரிக் புதுப்பித்தலுடன் இருக்க வேண்டியுள்ளது. மேலும் அரசு உதவி மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு ஆதாரில் கட்டாய பயோமெட்ரிக் அப்டேட் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் ஆதார் புதுப்பித்தல் அஞ்சல் துறையில் மூலம் செய்ய வேண்டியிருந்துள்ளது. இதனால் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை சுமார் 15 லட்சம் மாணவர்கள் பயில்கின்றனர். இதற்கு 5 வயது முதல் தொடங்கி 17 வயது வரை மாணவர்கள் பள்ளிகளில் பயின்று வருகின்றனர். 5 முதல் 7 வயது வரை உள்ளவர்கள் முதல் முறை கட்டாய பயோமெட்ரிக் செய்ய வேண்டும். 15 முதல் 17 வயது உள்ளவர்கள் 2வது முறை கட்டாய பயோமெட்ரிக் செய்ய வேண்டும். இதற்காக பணி ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரை 2 கட்டமாக நடைபெற உள்ளது. இதன் மூலம் 15 லட்சம் மாணவர்களின் ஆதார் புதுப்பித்தல் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.